தான் செத்த பிறகு தன்னோட பணத்தோட 100 நாள் குடும்பம் நடத்தணும்னு எந்த பொண்டாட்டியாவது புருஷங்கிட்ட கேட்பாளா? சொல்லுங்க, கேட்பாளா? இங்க ஒருத்தி கேக்குறா. ஏன் இருக்குங்கிறதெல்லாம் டாம்ப் ரைடர்ங்கிற இந்த தாய்மொழி படத்தை பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம். ஸ்டோரிக்குள்ள போலாமா? எடுத்ததுமே ஒரு அருமையான காதல் கதையை காட்டுறாங்க. ஒரு ஓவியர் வரைஞ்சிட்டு இருக்கும்போது பெயிண்ட் கீழே ஒரு பொண்ணு மேல பட்டுருது. அப்பதான் இவங்க ஒருத்தர் சந்திக்கிறாங்க. கண்டதும் காதல், காதல் முடிஞ்சதும் கல்யாணம். ஒரு அற்புதமான வாழ்க்கை. ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு ஒரு வியாதி. திடீர்னு அவ மயங்கி விழுந்தான்னா நாள் கணக்கா தூக்கத்துக்கு போயிடுவா. அப்படி போறவள அக்கறையா பத்திரமா பாத்துக்கிறது நம்ம ஹீரோ தான், ஓவியர் தான். இப்ப கூட பாருங்களேன், அப்படித்தான் மயங்கி விழுந்து கிடக்குறா. பத்திரமா எடுத்து கட்டில்ல படுக்க போறாரு. ஆனா எவ்வளவு நாள் தான் இப்படி மயங்கி விழுகிற ஒரு வியாதியை வச்சுக்கிட்டு அவளால வாழ முடியும்? ஒரு நாள் நிரந்தரமாவே மயங்கி போயிடுறா, இறந்து போயிடுறா. சவப்பெட்டிகளை வச்சு அடக்கம் பண்ணியாச்சு. சொந்த பந்தெல்லாம் வந்துருச்சு. இவன் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறான். அஞ்சலியும் செலுத்தியாச்சு. அஞ்சலி செத்துற அதே நாள் இறந்து போன ஓவியரோட ஒய்ஃப், அவங்க ஒரு சின்ன கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. ஒரு 10 பேர் அங்க வேலை பார்ப்பாங்க. அந்த 10 பேர்ல ஒருத்தி அன்னைக்கு வேலை வேண்டான்னு வேலையை குயிட் பண்ணிட்டு எழுதி கொடுத்துட்டு பொட்டி படிக்கையை கட்டிக்கிட்டு அவ வேலை நடக்கிற அந்த இடத்த விட்டு கிளம்பி போறா. ஒரு மாதிரி சோகமாவே இருக்கிறா. அம்மா வேற போன் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கன்னு அனுத்திக்கிட்டு இருக்குது. உன் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, எவ்வளவு நாள் தான் ஒன்னாவே ஒரே ரூம்ல தங்கிட்டு இருக்கீங்க, கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாம்ல அப்படின்றாங்க அவங்க. பாக்குறமா வைமா அப்படின்னு போனை வச்சுட்டா. ஒரு மாதிரி சோகமாவே ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கு போறா. பார்ட்டி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மாதிரி கேர் ஆகுறா. போதை அடிச்சோன்னு சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா இவளுக்கு ஏதோ ஒரு மாதிரியா பண்ணுது. ஒரு மாதிரி மயங்கி போயிரா. மயங்கி போனவ திரும்பி முழிச்சு பார்க்கும்போது வீட்டுல முழிக்கிறா. கூட யாரு இருக்கான்னு பார்த்தா, அட நம்ம ஓவியர் இருக்கிறாரு. எஸ், பொண்டாட்டி இறந்து போன பிறகு பொண்டாட்டி கிட்ட வேலை பார்த்த இந்த அம்மாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல தெரியுது. என்ன சீக்கிரமே எந்திரிச்சிட்ட, ஒரு மாதிரி டயர்டா இருக்கிறியோ அப்படின்னு விசாரிச்சிட்டு இருக்கிற. அம்மா ராத்திரி கூப்பிட்டாங்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் வைக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த பேச ஆரம்பிச்சதும், அம்மா உங்களை பாக்கணுங்கிறாங்க, இதை பத்தி எல்லாம் பேசுவாங்கன்னு சொல்லும்போது, கண்டிப்பா ஒரு நாள் உங்க அம்மாவை பாக்குறேன், அவங்க பெர்மிஷன் கேட்கறேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, சரியா, சம்மதமா? ஆனா அதுக்கு முன்னாடி நாம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்றாரு. இவளும் சந்தோஷமா கார்ல அவங்க கூட கிளம்பி போறாரு. கட் பண்ணி பிளாஷ்பேக்ல பார்த்தா, பிளாஷ்பேக்ல இந்த பொண்ணு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஓவியர் வருவாப்ல. ஓனர் அம்மா தானே ஓவியரோட ஒய்ஃப். ஓனர் அம்மா ரூமுக்குள்ள, ஆபீஸ் ரூமுக்குள்ள ஜம்முன்னு போவான், கட்டி பிடிப்பான். அதெல்லாம் இங்க இருந்து பொறாமையா ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருந்திருப்பா அப்போ ஓனர் அம்மா உயிரோட இருக்கும்போது. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா பயங்கர மழை. எல்லா பேரும் அதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு போயிட்டாங்க வேலை பார்க்கறவங்க எல்லாம். ஆனா அந்த மலையில இவன் நனைஞ்சுக்கிட்டு பின்னாடியே ஓடியாருவா, மழை நிக்கட்டும் போலாமேன்னு. ஆபீஸ் வீடு எல்லாமே ஒரே பில்டிங்ல அப்படிங்கிறாப்ல ஓவியரோட ஒய்ஃப் செட் பண்ணிருக்காங்க. ஓவியர் பார்த்துட்டு, நானும் வெளியில போனோம், மலைக்காக தான் வெயிட்டிங், வாங்க ஒன்னாவே வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு ஓவியர் கூப்பிடுறாரு. சரின்னு இந்த பொண்ணு மேல வருது. அவர் கொடுத்த ட்ரெஸ்ஸையும் மாத்திக்குது. இதெல்லாம் பழைய கதை. இப்ப நடப்புக்கு வரோம். இவங்க ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி கிளம்புனாங்கல்ல, அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி வக்கீல ஏதோ பார்த்துட்டு வரணும்னு வந்திருக்கிறார். வக்கீலுங்க 2 பேர் வந்து, உங்க பொண்டாட்டியோட உயில் இது, உயில்ல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையும் தெளிவா படிச்சுக்கங்க, அப்புறம் நாளை பின்ன அது இது நல்லா சொத்த சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. இவனுக்கு அந்த உயில்ல என்ன எழுதிருக்குதோ சுத்தமா அவனுக்கு பிடிக்கல. வேண்டா வெறுப்பாதான் அந்த உயிலை எடுத்துட்டு வரான். இந்த அம்மா கேக்குது, என்னங்க ஏதாவது பிரச்சனையான்னு. ஒண்ணுமில்ல அப்படின்ட்டான். சிட்டி பகுதி எல்லாத்தையும் விட்டு ஒரு கிராமத்து பகுதி, ஒரு மலைப்பகுதியை நோக்கி வண்டி போகுது. நம்ம ஹீரோ போக வேண்டிய அந்த இடம், ஓவியர் போக வேண்டிய அந்த இடத்துக்கு முன்னாடி ஒரு கிராமம். அந்த கிராமத்துல அப்பப்ப ஏதாவது சடங்கு, பூஜை, பேய் ஓட்டுறது ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படித்தான் இன்னைக்கு ஏதோ நடந்துட்டு இருக்குது. ஆனா அதுல எல்லாம் நம்ம ஓவியருக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. ஏமாத்து பேர் வலிங்க, பணம் முடுகிறதுக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு போறவரை வேகமா ஆரன் அடிச்சு ஓடியா அப்படிங்கிறாப்ல இது பண்ணிட்டு இருக்கிறார். வேண்டாப்பாங்கிறது இந்த பொண்ணு. அவர் போன பிறகு வண்டி எடுத்து இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி போறாங்க. அந்த கிராமத்தை தாண்டதுமே பார்த்தா அழகான ஒரு வீடுங்க. வீட்டுக்கு முன்னாடி போன்சாய் மரம் மாதிரி பெருசா வளர்ந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அற்புதமான மரம் வளர்ந்து இருக்குது. சுத்தி இடம், சூப்பரான இடம். எப்படி இருக்கு இடம்? இங்கதான் நீயும் நானும் சேர்ந்து கடைசி வரை ஒன்னா வாழ போறோம் அப்படின்னு ஓவியர் சொன்னதும் இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். வேலை பார்க்கறம்மா சூப்பர்னு ரொம்ப சந்தோஷப்படுது. ரொம்ப ஆர்வமா உள்ள வருது. உள்ள வந்து அங்க இருக்கிற எல்லா திங்ஸையும் பாக்குது, வீட்டை பாக்குது. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கனவுல கூட அவன் நினைச்சு பார்த்திருக்க மாட்டா. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை இவளுக்கு அமைஞ்சிருக்குது. சந்தோஷப்படுறா, சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு இருக்கா. நல்லா இருக்கு, சிறப்பா இருக்குன்னு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இவங்களோட மாஸ்டர் பெட்ரூம் எல்லாம் வந்து பாக்குறா, சூப்பரா இருக்கு. இது போக சின்னதா ஒரு கிட்டு பெட்ரூம் இருக்குதான். நாளை பின்ன நமக்கு புள்ள பிறந்தா அந்த ரூம் அவங்க பயன்படுத்திக்கலாங்கிற ரேஞ்சுக்கு கனவு கண்டுகிட்டு இருக்கிறார். எல்லாம் சூப்பர்ல, நல்லா போயிட்டு இருக்குல்ல, ராத்திரி சாப்பிடலாமே அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு வெளியில யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு வெளியே நின்னுக்கிட்டு ஏதோ சடங்கு பண்ணிட்டு இருக்கிறார். அதை இந்த பொண்ணு பார்த்து பயந்து போயிடுச்சு. ஓவியர்கிட்ட சொன்னதும் ஓவியர் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து போறையா இல்லையா அப்படின்னு மிரட்டுறாரு. யார் இவன் அப்படின்னு பார்த்தா, காலையில கார் ஓடிட்டு வரும்போது ஒருத்தவன் குறுக்க இருந்தான்ல, அந்த கிராமத்து வாசி அவர் தான். அவர் ஏதோ ஒரு சடங்கு பண்ணிட்டு ஓடுறாரு. பேயே கண்டிருப்பாரோ, அதனாலதான் சடங்கு பண்றாரோ தெரியல. இங்க ராத்திரி பார்த்தா ஓவியர் அந்த அம்மாவும் குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கட் பண்ணா அந்த பொண்ணு குளிச்சிட்டு இருக்குது. குளிச்சிட்டு இருக்கிறவ தண்ணிக்குள்ள அப்படி ஃபுல்லா மூழ்கும் போது ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் பண்றா, உணர்றா. கண்ண முழிச்சு பாப்பா பாருங்க, தண்ணிக்குள்ள இருந்து வெளியில
ஓனரம்மாவோட பேய் நிக்கிறாப்ல தெரிய மிரண்டு போய் முழிக்கிறா. பார்த்தாங்க யாருமே இல்ல. கனவு மாதிரி தான் இருக்குது. ஒரு மாதிரியான டிஸ்டர்ப்டா இருக்கிறா. சரி படுக்க போலாமா அப்படின்னு ஓவியர் கூப்பிடுறாப்ல. சரின்னு இந்த மாவும் நீங்க போங்க நான் வரேன் அப்படிங்குது. ரெண்டு பேரும் படுத்துட்டாங்க. திடீர்னு முழிச்சு பாக்குறவ பின்னாடி புருஷன் இருக்கிறானா இல்லையான்னு ஒரு டவுட். லைட்டா தடவி பாக்குறா. பின்னாடி புருஷன்ட்டனும் இல்ல ஓவியர் இன்னும் கல்யாணம் ஆலங்க. ஓவியர் இல்ல. என்னடா ஆளக்கானமேன்னு இவ்வளவு வீடு முழுக்க தேடி பார்த்துட்டா வீட்டுல யாரும் இல்ல. ஹால் பக்கம் வந்தா ஹால்லயும் யாரும் இல்ல. வெளியில பார்த்தா எதுக்கு ஒரு குடோன் மாதிரி ஒரு வீடு இருக்குது. அதுவும் இவங்களோட தான். இந்த ப்ராப்பர்ட்டியை சேர்ந்தது தான். அந்த மரத்தை தாண்டி அந்த வீட்டு பக்கம் வரா. வீட்டுக்குள்ள வெளிச்சம் இருக்குது. என்ன வெளிச்சமா இருக்குன்னு உள்ளேயும் வரா. ஸ்டோர் ரூம் மாதிரி நிறைய ஐட்டங்களை போட்டு வச்சிருக்காங்க. அது போக உள்ள வந்து பார்த்தா அந்த வீட்டுக்கு மத்தியில ஹால்ல குளிரூட்டப்பட்ட ஒரு பெட்டிக்குள்ள இறந்து போன முதலாளி அம்மாவோட டெட் பாடி இருக்குது. இவ பார்த்து அப்படியே மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கா. ஏய் சத்தம் போடாத, ஒண்ணுமில்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்றதுல விடு விடு, எதுக்கு இந்த டெட் பாடி இங்க இருக்குது, என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ அப்படின்னு. இதெல்லாம் தேவையா, எரிக்கவோ புதைக்கவோ செய்ய வேண்டாமா அப்படின்னு கேட்க இல்ல அதான் பிரச்சனை. அவ உயில்ல தான் இறந்த பிறகு தான் டெட் பாடியோட 100 நாள் வாழணுமா. இறந்ததும் 4-5 நாள்ல பாடியை புதைக்கவோ எரிக்கவோ கூடாது. 100 நாள் வீட்டுல வச்சிருந்து அப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் போல. அப்படி வச்சுக்கிட்டா என் சொத்துக்கள் எல்லாம் உனக்கு தான் சொந்தம், அப்படி இல்லைன்னா சொத்துக்கள் எல்லாம் அனாத ஆசிரமத்திற்கு போயிடும் அப்படிங்கிறாப்ல உயில எழுதி வச்சிருக்கா போல தெரியுது. அதை பத்தி எல்லாம் எடுத்து சொல்றா. உடனே அவளும் சரி 100 நாள் தானே சமாளிப்போம் அப்படின்னு நினைக்கிறா. அப்படியே கேமரா போக்கஸ் ஆகி டெட் பாடியா கிடக்கிற அந்த அம்மாவை காட்டுது. கட் பண்ணி அவங்களோட ஓவியத்தையும் இப்ப காட்டுது பிளாஷ்பேக்ல. இந்த அம்மாவோட ஓவியம் ஏகப்பட்ட ஓவியம் இருக்குது ஒரு ரூம்ல. எங்க ஆபீஸ்ல. அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி லேட்டா இவங்க ஆபீஸ் பக்கம் வராங்க. என்னடா ஆபீஸ் பக்கம் ஏதோ சத்தம் கேக்குதுன்னு லைட்டா ஓவியரோட ரூம் பக்கம் எட்டி பார்த்தா பொண்டாட்டி ஓனரம்மா உயிரோட இருக்கும்போது அவங்களுக்குள்ள பழக்கம் ஏற்பட்டிருக்கு போல தெரியுது. பார்த்ததும் மிரண்டு போயிட்டா. அழுகுறா, சத்தம் இல்லாம அழுகுறா. பயங்கர ஷாக்கிங்ல இருக்கிறா. புருஷங்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா பேர சொல்லி கேட்காம ஏதாவது பழக்கம் இருக்குதான்லாம் கேட்காம வர வர நீ சரியில்லை முன்ன மாதிரி இல்ல அப்படின்னு லைட்டா பேச்சு கொடுத்து பாக்குறா. அவன் என்ன சொல்றான், எதுக்கும் நான் காரணம் இல்ல, வீட்டையும் ஆபீஸையும் ஒரே இடத்துல வச்சுக்கிட்டு இதை விட்டு வெளியிலேயே போக முடியல, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, என் நிம்மதியே போச்சு, ஜெயில கிடக்குறாப்ல இருக்கு அப்படின்னு புலம்புவான். அப்பயும் அவன் பண்ண அந்த தப்ப மறந்து இன்னும் ஓப்பனா சொல்லல மறந்து சரி விடு பழையபடி நாம இருக்க பாப்போம் வைப்போம் அப்படின்லாம் பேசி ஆறுதலா கட்டி பிடிக்கிறாங்க. அவனை குஷிப்படுத்துற விதமா அடுத்த நாள் ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு கூட்டு வராங்க. எங்க அந்த கிராமத்தை தாண்டி அந்த வீட்டுக்கு. போன்சாய் மரம் மாதிரி எதுக்கு ஒரு மரம் இருக்குதுல்ல, அந்த மரத்தோட பேரு தான் நம்ம ஹீரோயினோட பேரும் கூட, ஓனரம்மாவோட பேரும் கூட. இங்கதான் நாம கடைசி வரை வாழ போறோம். பிடிச்சிருக்கா, நீ சொன்ன ஜெயில் மாதிரி இருக்குன்னு. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு திறந்த வழியில ஒரு அற்புதமான ஒரு வீட்டை பார்த்து ரெடி பண்ணி இருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஓவியருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மரம் என் பேர்ல இருக்கிற அந்த மரம் காலங்காலத்துக்கு நிலைச்சு நிக்கும், நம்மளோட காதலும் வாழ்க்கையும் அந்த மாதிரி நிலைச்சு நிக்கணும் அப்படி எல்லாம் பேசிட்டு இருந்திருப்பாங்க. 2 பெட்ரூம் இருக்கு, 4 பின்ன ஒரு பிள்ளை பத்துக்கிட்டா குழந்தைக்காக ஒரு ரூம்னு அதே டயலாக அன்னைக்கு அந்த அம்மா விட்டு இருக்குது. கட் பண்ணி இப்போ நடப்புக்கு வர்றோம். அந்த அம்மாவோட கனவு இல்லத்துல இப்போ குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறது இந்த பொண்ணு. காலையில உசிப்பி விடுறான், 2 பேரும் சேர்ந்து சமைக்கிறாங்க. அப்படி சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட ஏதோ ஒரு ரூபம் வந்து காய்கறியை கட் பண்ணிட்டு இருக்கிற அவளோட கையை பிடிச்சு எங்க விரலை வெட்டி விட்டுருமோ அப்படின்னு பார்த்தா தப்புன்னு அந்த பக்கத்துல அவன் சத்தம் போடுறான், ஏய் என்னம்மா உதவி தேவையா அப்படின்னு. அப்புறம் தான் இவ நார்மல் மோடுக்கே வரா. இல்ல உதவி தேவையில்லை, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறா இவ. சரி வா உனக்கு ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் காட்டுறேன்னு கூட்டிட்டு போய் மலை உச்சிக்கு கூட்டிட்டு போய் வியூ காட்டுறாங்க. மலை உச்சில இருந்து பாக்குற வியூ ரொம்ப அற்புதமா இருக்குது அவளுக்கு. இங்க இருந்து பார்த்தா இவங்களோட வீடு ரொம்ப கண்கொள்ளா காட்சியா அழகா இருக்குதா. வீடு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது, நல்லா இருக்குதுன்னு இங்க வந்து சொல்லிட்டு இருக்கா. என்ன முன்னாடி இருக்கிற அந்த மரம் மட்டும் தான் எனக்கு பிடிக்கல, அதுவும் ஓனரம்மா பேர்ல இருக்கிற மரம் அப்படிங்கிறா. அவ்வளவுதானே, நாளை பின்ன அந்த மரத்துக்கு பதிலா வேற மரத்தை நட்டா போச்சுன்னு அசால்ட்டா பேசுறான் அவன். அப்புறம் வீட்டுல ஓனரம்மாவோட முகத்தை ஓவியர் நிறைய ஓவியங்களா வரைஞ்சு தள்ளி இருப்பார். அதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறவ என்னையும் அதே மாதிரி ஓவியமா வரையணும் அப்படின்னு கேட்டுக்கிறா. அவ்வளவுதானே, வரந்தா போச்சுன்னு ஆத்தங்கர பக்கம் கூட்டிட்டு போய் அழகா போஸ் கொடுக்க சொல்லி ஓவியமா அதை வரைய ஆரம்பிக்கிறார். அப்படி வரைஞ்சிட்டு இருக்கும் போது தண்ணிக்குள்ள ஏதோ ஒரு சலசலப்ப நீங்க கவனிக்கலாம். அடுத்து வேக வேகமா வரைஞ்சிட்டு இருக்கிறவன் முகம் கொஞ்சம் உக்கிரமா மாறுது. என்ன உக்கிரமா வரைஞ்சுக்கிட்டு இருக்கிற, என்னையா மேட்டர்னு இவன் வந்து பார்த்தா இந்த பொண்ணோட முகத்தை வரையறதுக்கு பதிலா ஓனரம்மாவோட முகத்தை வரைஞ்சு வச்சிருக்கான். உடனே அவ கோவப்பட்டு கிளம்பிடுறா. இன்னும் உன் மனசை விட்டு அவ போகல, உன் பழைய பொண்டாட்டி போகல அப்படின்ட்டு போறா. இல்ல நான் வேணும்னே பண்ணல, எப்படி நான் மாத்தி வரைஞ்சேன்னு எனக்கே தெரியலன்னு பின்னாடியே புலம்பிக்கிட்டே வராங்க. ராத்திரி அவன் மேல இருந்த கோவத்தெல்லாம் மறந்து அவனுக்காக சமைச்சு வச்சிருக்கா. உன் பழைய பொண்டாட்டி ரேஞ்சுக்கெல்லாம் டேஸ்டா சமைக்க தெரியாது, ஏதோ என்னால முடிஞ்சது சமைச்சிருக்கிறேங்கிற. இங்க பாரு, ஆனா உன்னா அவளோட கம்பேர் பண்றது நிப்பாட்டு. அந்த 100 நாள் தான், 100 நாளைக்கு பிறகு நம்ம நிம்மதியா வாழலாம். அது வரைக்கும் நாம அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். இல்லைன்னா இந்த பணம் வீடு சொத்து இது எதுவும் நமக்கு கிடைக்காது அப்படி இப்படின்னு கேட்டுக்கிறான். சண்டை போடாத, சண்டை போட்டா எனக்கு பிடிக்காதுங்கிறான். கெஞ்சிரான். அவளும் சரின்னு ஒத்துக்கிட்டு மறுபடியும் நார்மல் மோடுக்கு வந்துடுறாங்க. ஆனா வெளியில இருந்து பார்த்தா ஏதோ அந்த வீட்டுல ஒரு ஆக்கிரமிப்பு இருக்கிறாப்புல தெரியுது. அதே மாதிரி இங்க இவ தூங்கிட்டு இருக்கிறவளோட உடம்புல திடீர்னு ஏகப்பட்ட கைகள், அதுவும் கருகருன்னு கைகள் வந்து அப்படியே அவளை பிடிச்சி உள்ள அமுக்குறாப்புல ஒரு ஃபீல். என்னடான்னு பார்த்தா அடுத்து எல்லாம் கனவு மாதிரி இருக்குது. சரி கனவு தானே, பக்கத்துல நம்ம ஓவியர் படுத்திருப்பானேன்னு இந்த பக்கம் திரும்பினா ஓவியருக்கு பதிலா அங்கேயும் ஓனரம்மாவோட ஆவி தான் படுத்து கிடக்குது. இன்னும் பயந்து போயிடுவா, மயங்கிடுவா. சாரி மயங்கிடுவாங்கிற, பயந்து கீழே விழுந்துருவா. கீழே விழுகிற சத்தத்தை கேட்டுட்டு தான் ஓவியர் எந்திரிப்பாரு. பயந்துறாத, ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஏதோ தூக்கத்துல விழுந்துட்டாதான் பயந்துட்டா அப்படின்றாரு அவரு. கதை நடக்கிற காலகட்டம்லாம் 1990கள்ல அந்த பழைய பொட்டி டிவி தான் இருக்கும், கலைஞர் டிவி மாதிரி பழைய டிவி தான் இருக்கும். அதுலதான் ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க.
அவளுக்கோ எனக்கு சுத்தமா எதுவும் சரியா படல, இறந்து போன ஓனரம்மாவோட ஆவி இருக்கிறாப்லயே எனக்கு தெரியுதுன்னு பேசும்போது, அட ஆவி கீவின்ட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தேவையில்லாம நீ பயப்படாத, மனசை போட்டு குழப்பிக்காதங்கிறாரு அவரு. நமக்கு இந்த பணங்கணம் எல்லாம் வேண்டாம், பேசாம டெட் பாடியே எரிச்சிடலாம் அப்படின்னு கூட பேசி பாக்குறா. ஆல்மோஸ்ட் பக்கத்துல நெருங்கி வந்துட்டோம், அவசரப்பட வேண்டாம், இதெல்லாம் இல்லாம எப்படி வாழ முடியும், நீயும் வேலையை விட்டுட்ட, எனக்கும் ஒன்னும் பெருசா ஓவியத்துல ஒன்னும் கிடைக்கிறது இல்ல, ஏதோ கிடைச்சிருக்கே பாரு, டிவில யாருக்கும் லாட்டரி விழுந்திருக்கும் போல, அந்த மாதிரி அதிர்ஷ்டம் நமக்கு கிடையாது, ஏதோ வந்திருக்கிற வாழ்க்கையாவது நம்ம கடைசி வரை புடிச்சுக்க பார்க்கணும்னு சொல்லி அட்வைஸ் போட்டுட்டு இருக்கான். சரின்னு இந்த அம்மா கட்டி பிடிச்சிட்டு இருக்குது. இப்படி இவங்க இருக்கிறத எதுக்கு வீட்டுல இருந்து அப்படியே அந்த பேய் கொஞ்சம் கோவமா பாக்குதுங்க. கண்ணுல இருந்து அப்படியே ரத்த கண்ணீரா ஊத்தும். இப்ப பிளாஷ்பேக்கு போறோம். பிளாஷ்பேக்ல அன்னைக்கு தான் புருஷன் ஓவியர் பண்ண அந்த துரோகத்தை நினைச்சு அப்படி படிக்கட்டுல இறங்கி வரும்போதே மயங்கி விழுந்துடுறாங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி இந்த தூக்கத்துக்கு போனா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறாங்க. சம்டைம்ஸ் நாள் கணக்கா மயங்கி கிடப்பாங்க, அவங்களா எந்திரிச்சாதான் உண்டு அப்படின்னு சொன்னல. அந்த எபிசோடு வந்ததுக்கு காரணமே இவங்களை கண்ட அந்த காட்சி, இந்த அதிர்ச்சி தான் போல. அடிக்கடி அப்புறம் மயங்கி விழ ஆரம்பிக்கிறாங்க. இவனும் தூக்கி போய் பெட்ல போட்டு முடிஞ்ச அளவு அவங்க நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தான். நல்லா தான் கவனிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் மயக்கத்துல கிடக்குறான்னு சொல்லி ஒரு நாள் மயக்கத்துல கிடக்குற அந்த அம்மா இருக்கும்போது வீடு வரைக்கும் வந்து அந்த பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறா. இவ இருக்கிறா, நீ இருக்காக வந்த, என் பொண்டாட்டி இருக்கிறா அப்படிங்கிறான் ஓவியன். மயக்கத்துல தானே கிடக்குறாங்க, வரது பிடிக்கலையா, நான் போறேன் அப்படிங்கிறா. சரி போகாத வா அப்படின்னு அப்பையும் கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்திருப்பான் போல தெரியுது. இப்போ கட் பண்ணி பிளாஷ்பேக்கு போறோம். பிளாஷ்பேக்ல இவ தனக்கு துரோகம் பண்றா, தாங்கிட்ட வேலை பாக்குறவளே தான் இடத்துக்கு ஆசைப்படுறான்ட்டு அவளை பார்த்து இவளுக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கும். அவளுக்கு சிகரெட் அடிக்கிற பழக்கம் உண்டு. மொட்டை மாடியில போய் எப்பயாவது உட்காந்துட்டு சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருப்பா. ஓனரமாவுக்கு சிகரெட் புகையினால அலர்ஜி, மொட்டை மாடி பக்கமே வரமாட்டாங்க. ஆனா இன்னைக்கு வந்திருக்காங்க. என்ன மேடம் வந்திருக்கீங்க, உங்களுக்கு சிகரெட் புகையினா அலர்ஜி ஆச்சே அப்படின்னு பேசும்போது, விட்டுரு இல்ல செத்துருவே அப்படின்னு ஓனரமா மிரட்டி பாக்குது. விட்டுரு இல்ல செத்துருவே, சிகரெட்டை விட்டுரு இல்லனா சிகரெட் உன்னை கொன்னுடும், செத்துருவே அப்படின்னு மீன் பண்றாங்களா, இல்ல என் புருஷனை விட்டுரு இல்லனா செத்துருவேன்னு மிரட்டுறாங்களான்னு தெரியல. லைட்டா பயந்தாப்புல இருப்பா. பக்கத்துல வந்து தள்ளி ஒரு ரேஞ்சுக்கு பக்கத்துல வந்து நின்னுட்டு பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படி போறவங்களை நிப்பாட்டி, உங்க புருஷனை அடக்க முடியலன்னு என்ன அடக்க வந்துட்டீங்களாக்கும் அப்படின்னு வார்த்தை விடுறா. எப்படி இருக்கும் உங்களுக்கு, எதுவும் பேசாம அமைதியா வந்துட்டா. சொன்னது நியாயம் தாங்கிறாப்ல. புருஷங்கிட்ட உங்க ஓவிய அறையில இந்த சிகரெட் இருந்துச்சுன்னு ஒரு சிகரெட் பாக்கெட் எடுத்து காட்டுறா. யார் அடிச்சது, அந்த பொண்ணு அடிச்சு போட்ட சிகரெட். இவன் என்ன சொல்றான், ஆபீஸ்க்கு வந்தவங்க யாராவது விட்டு வந்து போயிருப்பாங்க அப்படி இப்படி லைட்டா சமாளிக்க பாக்குறான். ஏயா உனக்கு பல தடவை வாய்ப்பு கொடுத்துட்டேன், பல தடவை நீயா உண்மையை சொல்லுவ, மன்னிப்பு கேட்ப, அடுத்த மூவுக்கு போலாம், சரி அடுத்து இனிமே அந்த மாதிரி தப்பு பண்ணாத வைக்காதன்னு ஒரு அழுகைய போட்டு ஒரு சண்டையை போட்டு மறுபடியும் ஒன்னா இருக்கலாம்னு பார்த்தா, நீ கடைசி வரை நீ பண்ண அந்த குத்தத்தை ஒத்துக்க மாட்டேங்கிறல்ல, சொல்ல மாட்டேங்கிறல்ல அப்படின்னு ஆரம்பிக்கிறான். நான் தூங்க போறேன், மறுபடியும் சண்டை வர எனக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கிறான். பாரு, இழப்பதற்கு உங்ககிட்ட ஒண்ணும் இல்ல, ஆனா என்கிட்ட நிறைய இருக்குது. தங்குறது, தின்றது, வசதி வாய்ப்பு எல்லாமே இவளோட உழைப்புல. இப்ப என்னை விட்டு விலகி போனா இது எல்லாத்தையும் விட்டுட்டு விலகி போக வேண்டி இருக்கும். பேசாம நீ போயிரு, அதான் உனக்கு எனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டாங்க. சொன்னதை அவன் முழிக்கிறான். ஏன்னா அவன்கிட்ட சொத்து பத்து இல்ல, காசு பணம் இல்ல, உழைப்பு இல்ல, வருமானம் இல்ல. திருதுப்புன்னு போச்சோன்னா உடனே அவன் தம்மா துண்டு ரூம்ல கூட என்னால இருந்துட முடியும், ஆனா என் உதவி இல்லாம அடிக்கடி மயக்க வர்ற தூக்கத்துக்கு போற உன்னால எப்படி இருக்க முடியும், உனக்கு என் உதவி தேவைன்னு சொல்லும் போது துரோகம் பண்ண வேணி நீ எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துக்கு வராங்க. கரெக்டா அப்போ மறுபடியும் அந்த பேனிக் அட்டாக் வருதுங்க. பொத்துன்னு விழுந்துடுறாங்க, மூச்சு விடவே கஷ்டப்படுறாங்க, இதயம் படபடபடபடன்னு அடிக்குது. உதவி பண்ணியா அப்படின்னு கேட்டா, அதான் என்னால தயவு இல்லாம இருக்க முடியுங்கிறல்ல, இருந்து காட்டு அப்படிங்கிறான் அவன். இவ கட்டில் மேலையாவது ஏறி உட்காரலாமா இல்ல கால் பண்ணலாமான்னு பக்கத்துக்கு போறா. ஆனாலும் அவளால ரொம்ப தூரம் போக முடியலங்க. மறுபடியும் திரும்பி பாக்குறா. அப்பயும் அவனுக்கு இறக்கம் இல்லாம அவளை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். கொஞ்ச நேரத்துல மூச்சு திணறல் ஏற்பட்டு இதயம் நின்னு போய் கடைசியில அவ இறந்தே போயிடுறா. காப்பாத்துற தூரத்துல இருந்தும் ஓவியன் காப்பாத்தல. இப்படித்தான் இந்த அம்மா நிஜத்துல இறந்து போயிருக்கும் போல தெரியுது. இந்த உண்மையெல்லாம் தெரியாம டெட் பாடியவே ஒரு மாதிரி முறப்பா பாத்துக்கிட்டு இருக்கிறா இந்த பொண்ணு. அதுவும் அவளுக்கு பிடிக்காத சிகரெட்டை அவங்க டெட் பாடி இருக்கிற அந்த இடத்துக்கே வந்து ஹாயா சிகரெட் அடிச்சுட்டு அதே சிகரெட்டை டெட் பாடிக்கு மேல இருக்கிற அந்த கண்ணாடியில நெத்தி பொட்டுல வச்சு அணைக்கவும் செய்யறா. எவ்வளவு திமிரு பாத்தீங்களா. இங்க பார்த்தா ரெண்டு சரக்க போட்டு ஜாலியா இருக்க பாக்குறதுக்கு, ஒன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குதுங்க. திடீர்னு பார்த்தா ஜன்னல் பக்கத்துல இருந்து பேய் பாக்குறாப்புல இவளுக்கு தெரியும். என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவியரை பார்த்தா ஓவியருமே பேயா தெரியுது. கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்குது. இவ பயந்துகிட்டு இருப்பா. அடுத்த நொடி பார்த்தா ஓவியர் தான். என்னாச்சு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதறான். இல்ல அந்த பேய் தான் இதெல்லாம் பண்ணுது வைக்குது அப்படின்றா இவ. அந்த பையன் அதெல்லாம் எதுவும் நம்புறதுக்கு தயாராக இல்ல. தன்னை நிம்மதியா வாழ விடாது போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கோவத்துல ஒரு கம்பி எடுத்துட்டு வந்து ஆவி இருக்கிற அந்த சவப்பெட்டியை போட்டு அடின்னு அடிச்சு நொறுக்கி போட்டாங்க. டெட் பாடி அழுகி போயிடாம இருக்கிறதுக்காக நைட்ரஜன் கேஸை சப்ளை பண்ற மெஷின் பக்கத்துல இருக்கும். அது மேல ஒரு அடி விழுந்துருச்சு. இனிமே நைட்ரஜன் கேஸ் இல்லாம டெட் பாடியை அழுகாம பாத்துக்கிறது கஷ்டம். ஓவியம் வந்து ஏய் ஏண்டி இப்படி படுத்து தொலைறன்னு எல்லாத்தையும் தடுக்கிறான். இப்பயும் உன் பழைய பொண்டாட்டியை காப்பாத்த தான் பாக்குறதுல எனக்கு உதவி பண்ண நீ தயாரா இல்ல அப்படின்னு இவ சண்டைக்கு வர்றான். உனக்கு தான் பைத்தியம், அசையவே முடியாத ஒரு டெட் பாடி உனக்கு என்னத்தை செஞ்சிட போகுது, பேய்னு தேவையில்லாம பயந்து சாகுற அப்படின்னு சொல்லி அவன் சத்தம் போடுறான். நம்ம எல்லாத்துக்காகவும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம், நான் எல்லாத்தையும் உருவாக்கணும், நமக்கான ஒரு வாழ்க்கைக்காக எல்லாம் தேவைன்னு உருவாக்கி
தாக்கிட்டு இருந்தா நீ எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சத்தம் போட்டு போறாங்க. அப்ப கூட ஜன்னல்ல பேய் இருக்கிறாப்புல இவளுக்கு தோணுது. ராத்திரி சண்டையாகி போயிடுச்சு. இந்த பக்கம் பொட்டி திறந்தே கிடக்குது. ராத்திரி ஒரு மாதிரி அரகுற தூக்கத்துல தூங்கி முழிக்கிறா. முழிச்சதுமே இருக்கிற அந்த பில்டிங்கை தான் பாக்குறா. ஒரு மாதிரி தயக்கத்துல மயக்கத்திலேயே அப்படியே நடந்து வரா. லைட்டா நிலத்தடு மாதிரி விழுகிறா. விழுகிறவரோட கால அவளோட கண்ட்ரோல்ல இல்ல. யாரோ காலை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு போறாப்புல இருக்குது. பாடி அவ கண்ட்ரோல் இல்லாம சரசரன்னு போக எப்படியாவது நிறுத்துறதுக்கு அண்டம் கொடுக்கறாப்புல ஏதாவது கிடைச்சா பிடிச்சிக்கலாமேன்னு முயற்சி பண்றா. பார்த்தா அந்த படிக்கட்டோட கைப்பிடி கிடைக்கும், அதை பிடிச்சிக்கிறா. ஆனாலும் பேய் இழுத்துக்கிட்டே இருக்குது. வேகமா இழுக்குது. அடுத்த கைப்பிடி பிடிக்க போற இடத்துல ஆணி இருக்குதுங்க. ஆனாலும் இழுத்துக்கிட்டு இருக்க. உசுரை காப்பாத்துறதுக்கு ஆணி மேல அமுக்குனாலும் பரவாயில்லன்னு கை ஆணியில குத்திடுச்சு, கிழிச்சிருச்சு. அதையும் தாண்டி தரன்னு படிக்கட்டுல இழுத்து கொண்டு போய் கீழே விழுது. கீழே விழும்போது கையில காயம், மூஞ்சில காயம். திடீர்னு பார்த்தா வாய் ஒரு மாதிரி உள் பக்கமா இழுக்குது. என்னடான்னு பார்த்தா வாய்க்குள்ள இருக்கிற பல்ல உடைச்சு கையில கொடுத்துருச்சு. அடுத்து இவளை கொல்றதுக்கு வர கையில ஒரு கத்தி எடுத்துட்டு பதிலுக்கு இவ குத்த போறா. ஆனா அடுத்த நொடி பார்த்தா எருக்க நிக்கிறது பேய் இல்ல, ஓவியம். கையில கத்தி இல்ல, வெறுங்கை. முகத்துல காயமோ பல்லு போனாப்புல ரத்தமோ எதுவுமே இல்லங்க. எல்லாம் கனவு போல. பேய் இருக்குன்னு நினைச்சிட்டு இவ பயந்துட்டு இருக்கா. அவதான் என்ன கொல்ல பாக்குறான்னு பயந்து சாகுறாங்க. இவன் எதையும் நம்புறதுக்கு தயாரா இல்ல. உனக்கு பைத்தியமாயி போச்சு, பைத்தியம் முத்தி போச்சு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கா. அடிக்கடி அங்க இருந்துகிட்டே ஜன்னல் வழியா எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பா. அன்னைக்கு கூட ராத்திரி தூக்கம் இல்லாம சிகரெட் அடிக்கிறதுக்கு வெளியில வருவா. சரி அங்க போய் பார்க்கலாமேன்னு இருக்கிற அந்த பில்டிங்க்கு வராங்க. அங்க வந்து பார்த்தா செத்து போய் கிடக்கிற பணத்தோட அவன் குடும்பம் நடத்துறாப்ல தெரிய. சீ, கேவலமா இல்ல, அசிங்கமா இல்லன்னு சத்தம் போடுவா. ஆனா ஏய், எதை பத்தி பேசுற? டெட் பாடி அழுக கூடாதுன்னு ஐஸ் கட்டியை போட்டுட்டு இருக்கிறேன். நீ தான் அந்த மிஷினை உடைச்சு விட்டியே அப்படிங்கிறான். எஸ், ஐஸ் கட்டி போடத்தான் வந்தா. ஆனா உன் புத்தி எவ்வளவு கேவலமா யோசிக்குது பாத்தியா? செத்து போன பணத்தோட எவனாவது குடும்பம் நடத்துவானா? எப்படி உன்னால இந்த மாதிரி சிந்திக்க முடியுது, யோசிக்க முடியுது அப்படின்னு சத்தம் போட்டு விட்டாரு. போடி இங்க இருந்து அப்படின்னு விரட்டி விட்டேன். எங்க அந்த டெட் பாடி இருக்கிற ரூம்ல இருக்காதுன்னு அவளுங்கிட்ட வந்துடுறாங்க. இவன் டெட் பாடி அழுகி போகாம இருக்கிறதுக்காக ஆல்ரெடி லைட்டா அழுக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஐஸ் கட்டிகள்லாம் போட்டு ஓரளவு அதை ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிற அந்த கேப்ல கிராமத்து பக்கம் போய் பேய் ஓட்டுற அந்த ஆளு படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்துருப்போமே, வண்டிக்கு முன்னாடி வந்து நின்னார்ல, அவரையும் சிஸ்டனையும் கூட்டு வந்து சில பல சடங்குகள் எல்லாத்தையும் பண்ணி சடங்கோட முடிவுல அந்த மரத்தையே கொளுத்தி போறாரு. கரெக்டா மரம் பத்தி எரியும் போதுதான் இதை அவன் கவனிக்கிறான். துப்பாக்கி எடுத்துக்கிட்டு எத்தனை தடவை சொல்றேன் இந்த பக்கம் வராதுன்னு, ஏன்டா கேட்க மாட்டேங்கிற? பக்கத்திலேயே மரத்தால செய்யப்பட்ட என்னோட வீடு இருக்குது, அதை எரிஞ்சிட்டா உங்க அப்பனடா காசு கொடுப்பான்னு அவங்கள சுட்டு கொள்ளாத விதமா அடிச்சு விரட்டுறாரு. இவளுக்கோ கோவம். நான் கூப்பிட்டு தான் அவங்க வந்தாங்க. உன் பொண்டாட்டியோட ஆவிகிட்ட இருந்து என்ன காப்பாத்துறதுக்காக தான் வந்தாங்க. அந்த வேலையை கூட முழுசா செய்ய விடாம திட்டியடா பாவி அப்படின்னு திட்டுறாங்க. பேயும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் முட்டாள்தனம், மூட நம்பிக்கைன்னு இருக்கிறான். பட்டாதான் புத்தி வரும், உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, எல்லா பிரச்சனையும் எனக்கு தானே, நீ பேசுவ அப்படின்ட்டு அவன் கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. இதுக்கு பிறகும் இங்க இருக்கிறது ஆபத்து, உசுறு தான் முக்கியம், பணம் முக்கியம் இல்லைன்னு முடிவு பண்ணி பொட்டி படிக்கையை கட்டிக்கிட்டு நான் கிளம்புறேன்னு கிளம்புறா. ஐயோ என்னை விட்டுட்டு போகாத அப்படின்னு இவன் பதறான். இல்ல இது சரிப்படாது, நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஆனாலும் என்னால இங்க இருக்க முடியல, ஆளை விடு சாமின்ட்டு கிளம்ப பாக்குறா. என்னை விட்டு போகாதங்கிறான். அவன் கேட்க மாட்டேங்கிறான். உடனே அடுத்து பாருங்க என்ன சொல்றான்னு. நீ வேலையை விட்டுவிட்ட, காசு இல்ல, ஒரு அருமையான வாழ்க்கையை விட்டுட்டு போகாத, 100 நாளுங்கிறது இப்ப கொஞ்சம் முடிய போகுது, நெருங்கிட்டோம் ப்ளீஸ் அப்படின்றான். அதுக்கும் அவ கேட்க மாட்டேங்கிறா. காசு இல்லைனா கூட பரவாயில்ல, ஏதோ தம்மாத்தோண்டு வீட்டுல கூட வாழ்ந்துட முடியும், உசுறு போச்சுன்னா அப்படின்ட்டு கிளம்புறா. அப்படி போகும்போது தான் ப்ளீஸ் உன் கூட வாழ்றதுக்காக நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன் தெரியுமா, ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சுவான். அப்பயும் அவ கேட்க மாட்டா. அப்போ ஒரு ஸ்டேஜ்ல வேற வழி இல்லாம சொல்லிடுறாங்க. 3வது தடவையா அவளுக்கு அந்த பேனிக் அட்டாக் வரும்போது காப்பாத்துன்னு என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தா, நான் தான் உதவி செய்யாம சாகட்டுமேனு விட்டுட்டேன். அவ செத்துட்டா உன் கூட வாழ முடியுங்கிற அந்த நோக்கத்துக்காகத்தான் அவளை சாக விட்டுட்டேன், உதவி பண்ணல, அந்த லெவலுக்கு நான் உன்னை நேசிக்கிறேன், என்னை விட்டுட்டு போகாத அப்படின்னா அப்புறம் அந்த உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. அதை கேட்டும் கூட இவ ஆள விடுறா சாமின்னு வண்டி ஏறி புறப்பட்டு போயிட்டே இருக்கிறா. ஆனா போகும்போது கூட இதை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா எதுக்கு ஏதோ ஒரு வண்டி வர ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருப்பா. அப்புறம் வண்டியை போட்டு ஓன்னு அழுகுறா. அவனை விட்டுட்டு வாழவும் முடியல, அவன் கூடையும் வாழ முடியல, என்ன பண்றது அப்படின்னு ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகு மறுபடியும் வண்டியை ஓட்டிட்டு அதே வீட்டுக்கு வந்து நிக்கிறாங்க. வண்டியை போட்டுட்டு இவன் எங்க என்ன சுத்தி முத்தி தேடி பார்த்தா பாத்ரூம் பக்கத்துல உட்காந்துருக்கான், குளிக்கிறான். இவளும் போய் அவங்கிட்ட சரி நடந்து போச்சு, எல்லாத்தையும் விட்டுருவோம், மறந்துடுவோம், நானும் கொஞ்சம் கூட குறைய சண்டை போட்டேன், என்ன மன்னிச்சிரு, நானும் உன்னை லவ் பண்றேன், உன்னை லவ் பண்ணாம என்னால இருக்க முடியல இப்படின்னு சொல்லும்போது அவனோட முகத்தை பாருங்க, அந்த முக பாவனைய பாருங்க. அந்த பொண்டாட்டியோட நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, தான் பட்ட கஷ்டத்தை இவளை பட வைக்கணும், ஓட விரட்டணும். அதை பண்ணி முடிச்சிட்டா. அது வரைக்கும் புருஷங்கிட்ட தான் ஒருத்தன் இருக்கிறேன், ஒரு ஆவி இருக்குங்கிறத அவ காட்டிக்கவே இல்லை. எல்லாத்தையுமே அந்த பொண்ணு மேலதான் காட்டிக்கிட்டு இருந்துச்சு. பொண்ணு பயந்து ஓடிச்சு. சரி அவ போயிட்டா. அடுத்து நம்மள சாக விட்ட பைபிள்ல இந்த பைபிள்ல தான் இவனை விடக்கூடாதுன்னு இவனோட உடம்புக்குள்ள ஆல்ரெடி இறங்கிடுச்சு. அவ போனதுமே உடம்புல இறங்கிடுச்சு. அது தெரியாம இவ என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறா பாருங்க. நம்ம எப்பவுமே ஒன்னா வாழ்வோம்னு நம்ம பேசியிருந்தோம். அந்த வாக்கை நம்ம காப்பாத்தணும். இந்த கஷ்டத்தையும் நாம ஒன்னா கடந்து போகணும். என்ன நடந்தாலும் நாம உடையக்கூடாது.
பிரேக்கப் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு புருஷன்கிட்ட பேசுறதா சொல்லி பேய்கிட்ட எல்லாத்தையும் உளறி கொட்டிட்டா. பதிலுக்கு அவங்கிட்ட இருந்து என்ன ரிப்ளை வந்து தெரியும்ல, நீ திரும்ப வந்திருக்க கூடாது அப்படிங்கிறான். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, உங்களுக்காக தான் வந்திருக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு அங்கேயும் பணிவிட பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அப்படி எல்லாம் பண்ணும்போது விரலை கொண்டி அந்த மேல இருக்கிற அந்த பலகைய சுரண்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறான். இவன் ஒரு ஸ்டேஜ்ல விரல் நகமே காயப்படக்கூடிய அளவுக்கு இருக்குது. அப்பையும் விடாம நோண்டிக்கிட்டே இருக்கிறான். என்னாச்சு, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது, அந்த நாள் உங்களை பார்த்த அந்த நாள் நான் எப்படி உடஞ்சு போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு உள்ள இருந்து ஆவி பேசுது. ஆனா ஆவிதான் பேசுன்னு தெரியாம தேவையில்லாத கில்ட்டி ஃபீலிங் எல்லாம் வேண்டாம், நடந்தது நடந்து போச்சு, விடுங்க, அடுத்து என்னன்னு யோசிப்போன்னு பாசிட்டிவா பேசுறலாமா. நீ செத்தாவோ இல்ல கூட பிறந்த எவனா செத்தாலோ உனக்கு அந்த அருமை தெரியும், நடந்தது நடந்து போச்சுங்கிறாவ. தான் இறந்துருக்கிறோம், ஒரு உசுறு போயிருக்குது, கொன்னு இருக்கிறான், இவ்வளவு நாளா மேட்டர் தெரியாம இருந்துச்சு, சரி பரவாயில்ல, துரோகத்துக்கு ஓட வட விரட்டினா போதும் அப்படின்னு யோசிச்சிருந்துச்சு உள்ள இருக்கிற ஆவி. ஆனா இப்போ தெரிஞ்சும் கூட இருக்கிறேன்னு பேசும்போது, இனிமே கடைசி வரை அவன் கூட தான் நீ இருக்கணும் அப்படின்னு பேய் முடிவு பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். கண்ணாடியில பார்த்தா பேய் நடந்து போறாப்ல இருக்குது, நேர்ல பார்த்தா இவன் நடந்து போய்கிட்டு இருக்கிறான். இருட்டுக்குள்ள ஒரு மாதிரி நிக்கிறான். எத்தனை தடவை கூப்பிட்டாலும் திரும்பல. என்னன்னு பக்கத்துல போய் பார்த்தா உள்ள இருக்கிற ஆவி தனக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தன் சுயரூபத்தை காட்டுது. அதுவும் கையில கத்தியோட இவளை கொல்றதுக்காக விரட்டிக்கிட்டு வருது. வெளியில பார்த்தா அவன், ஆனா உள்ள இருந்து அவ தான் கத்தியோட விரட்டிக்கிட்டு வரா. ஓடுகளது எண்ணு தெரிச்சு ஓடுறாங்க, விடாம அதுவும் துரட்டிக்கிட்டே வருது. கிடைக்கிறதெல்லாம் விட்டு எறிகிறா. குத்த வரும்போது கத்திய பிடிக்கிறா, கையில நல்லா கீறி விட்டுருச்சு. ஓங்கி தள்ளி விட்டதுல ஜன்னலை உடைச்சுக்கிட்டு பக்கத்து ரூம்ல போய் விழுகிறா. அடுத்து உள்ள வந்து கழுத்தை பிடிச்சு ஒரே நெறி, ஒரேதா தூக்கி கொல்ல போற அந்த சமயம் ஒரு பீங்கா கிடைக்கும், அதை எடுத்து அப்படியே ஷோல்டர்ல ஒரு இறக்கு, சிரிச்சுக்கிட்டே அதை புடுங்குறான். அவன் வலியே தெரியல அவனுக்கு. ஒரு கட்டத்துல அங்க அடிக்கடி அவன் துப்பாக்கி வச்சிருப்பான்ல, அந்த துப்பாக்கி அவ கையில கிடைக்க அதை எடுத்துறான். ஆனா அதை லோடு பண்ணணும். லோடு பண்றது அவ்வளவு டைட்டா இருக்கும். ஒரு வழியா லோடு பண்ணி சுற்றுவாங்க. சுட்டாச்சு செத்தாச்சு அப்படின்னு பார்த்தா சாகவும் இல்ல. அவ்வளவு குண்டடிப்பட்டோம், கால்ல அவ்வளவு ரத்தம் வந்தோம், எந்திரிச்சு நடக்கவே முடியாத அவ்வளவு பெரிய காயம் அது அங்க. ஆனாலும் எந்திரிச்சு நடக்குது. இதுக்கு மேல இருக்க கூடாதான்னு முடிவு பண்ணி தப்பிச்சு ஓடியாந்து காரை எடுக்கலான்னு பார்த்தா கார் சாவியை மிஸ் பண்ணிட்டா. அவ வேற விரட்டிக்கிட்டே வரா உள்ள இருந்து. ஓடுகளது என்ன இவ்வளவு ஓடுறா. அப்படி விரட்டி ஓடியாரும்போதும் கூட அந்த உண்மையான அந்த ரூபத்தை நமக்கு காட்டுவாங்க. காட்டுக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா. சரி ரொம்ப நேரம் ஒளிஞ்சுக்கிட்டோம், சேஃப் தான், இப்போ நகரலாமேன்னு யோசிக்கும் போது கீழே இருக்கிற அந்த விறகோட சவுண்டு சடக்குன்னு கேட்கும். அடுத்த நொடி பார்த்தா பின்னாடியே வந்து நின்று பயமுடுத்துது. மறுபடியும் ஓடுகளது என்ன தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. அந்த ஆத்தங்கர பக்கம் வந்தாச்சு. ஒரு கட்டத்துல அப்படியே முடிய பிடிச்சு அப்படியே உள்ள ஒரு தள்ளு, தண்ணிக்குள்ள போய் விழுவா. அடுத்து அப்படியே பிடிச்சி இழுத்து அந்த பாறை இருக்குங்க, அந்த பாறையை பார்த்தாப்ல பின்னந்தலைய வச்சு நங்கு நங்குன்னு இடிக்கிறாங்க. அப்ப கூட நீ ஆவியா வந்தாலும் அவன் உனக்கு கிடையாது, அவன் எனக்கு தான், கடைசி விரங்களை பிரிக்க முடியாதுன்னு சொல்லும்போது சாவடி அப்படின்னு நல்லா இடிச்சு ஒரு வழி பண்ணிடுச்சு. அவ்வளவுதான், தண்ணிக்குள்ளேயும் மூழ்கி போயிட்டா. எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஜோலி முடிஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்தா டப்புன்னு முழிச்சு பார்க்கும்போது சவப்பெட்டிக்குள்ள இவ இருக்கிறாப்ல இருக்குது. நாம எப்படி சவப்பெட்டிக்குள்ள வந்தோம் அப்படின்னு இவளுக்கு ஆச்சரியம். வெளியில பார்த்தா அந்த ஆவிதான் தெரியுது. அப்புறம் திடீர்னு ஆள காணோம். என்னடா ஆவிய காணோம்னு பார்க்கும்போது மேல சவப்பெட்டியோட கண்ணாடியில ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்குது. அடுத்த நொடி அந்த கண்ணாடிக்கு மேல அந்தரத்துல இருந்து சர்ன்னு இறங்கும் பாருங்க. ஐயோ அப்படின்னு பார்த்து பதறிக்கிட்டு இருக்கிறா. இல்லன்னு கதறிக்கிட்டு இருக்கிறா. அப்புறம் பார்த்தா சவப்பெட்டியோட கண்ணாடி தானா ஓபன் ஆகுது. இவளை பிடிச்ச அப்படி படிக்கட்டுல தூக்கி வீசி எறிய டப்பு டப்புன்னு உருண்டு போய்கிட்டு இருக்கிறா. அப்படி உருண்டு போகும்போது கால்ல நல்லா அடிபட்டு மொட்டி உடைஞ்சு போச்சு. முடியல, ஐயோ முடியலையேன்னு தரையோட தரையா படுத்து கிடக்கும் போது கூட விடலையே. அப்படியே அவளை அலாக்கா தூக்கி அவன் கூட தானே இருக்கணும்னு ஆசைப்பட்ட, கூடையே இரு அப்படின்னு சொல்லுது. என்னத்தை மீன் பண்ணுச்சுன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா இன்னும் சாகலன்னு நினைக்கிறேன். காலை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு போய்கிட்டு இருக்குது. அங்க கட் பண்ணி அடுத்து மறுபடியும் சவப்பெட்டியை காட்டுறாங்க. சவப்பெட்டிக்குள்ள பொண்டாட்டியோட டெட் பாடி கிடக்குது. பக்கத்திலேயே நம்ம பயப்படுத்து கிடக்குறான். இவன் உயிரோட தான் இருக்கிறா, சாகல. இவ்வளவு தடவை இவ்வளவு நேரம் நடந்த கூத்தெல்லாம் அவனுக்கு ஞாபகம் இல்ல. ஏன்னா உள்ள இருந்து ஆவிதான் எல்லாமே செஞ்சது. ஆனா உடம்பு இப்ப ஆவி வெளியில வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவன் சுயமா இருக்கிறான். முழிச்சு பார்க்கும்போது உடம்பு முழுக்க பயங்கர வலி, குண்டடிப்பட்டு இருக்குது, ஏகப்பட்ட காயம் இருக்குது. அந்த வலியெல்லாம் தாண்டி பக்கத்திலேயே டெட் பாடி கூட, அதுவும் சவப்பெட்டிக்குள்ள நாம எப்படா படுத்து கிடக்குறோம் அப்படின்னு அவனுக்கு புரியல. ஐயோ அப்படின்னு வலியில கதறான். நெருக்கி 100 நாள் ஆனதுனால பொண்டாட்டியோட டெட் பாடி அழுகி போய் அங்கங்க பொக்கல வச்சு உடம்புக்குள்ள புழு பூத்து போய் கிடக்குது. சரி, இவனுக்கு இப்பேற்பட்ட தண்டனை. அந்த சவப்பெட்டியில புழு பூத்து போய் அந்த ஒழுகுது இல்ல, அது எல்லாமே சவப்பெட்டியோட கீழ் பகுதியிலையும் இப்ப ஒழுகுது, புழுவும் கீழே விழுகுது. கரெக்டா அந்த ஒழுகுறதும் புழு கீழே விழுகிற அந்த இடத்துல யார் இருக்கிறான்னு பார்த்தா இவ கிடக்குறா. அப்படியே அவ வாயிலேயே எல்லாம் ஒழுகிட்டு இருக்க. மேல அவன் கதற, கீழே அவ கதற கூட முடியாத நிலைமையில இவ கிடக்குற. கடைசியா இதை காமிச்சு படத்தை இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. பழிக்கு பழி வாங்கணும்னு நினைச்சது பழி வாங்கிடுச்சு. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இப்போ நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல கொடுக்க சொல்றேன். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. என்ன சேனல்ல என்ன வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்கை நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல கொடுத்துருவோம். நீங்களும் ஜாலியா அதை பார்த்து ஒரே இடத்துல எல்லா வீடியோஸையும் உங்களால பார்க்க முடியும். இன்னும் 10 சேனல் ஓபன் பண்ணா கூட வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க சிக்கலே இல்லாம டெய்லி பார்த்துட முடியும். அப்டேட்டும் அப்பப்ப கொடுப்பேன். ஏதாவது பேசணும்னு தோணுச்சுன்னா வந்துருங்க. என்ன, தேங்க்யூ.